நெல்லிக்காய் பின்னல் கூட செய்யலாம். அதுக்கு வந்து இந்த பட்ரோஸ் கலர் வந்து 10 அடியில் 30 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த கிரீன் கலர் வந்து 10 அடியில் 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். போடுறதுக்கு முதல்ல இதே போல் ஒவ்வொரு அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. போட தெரிஞ்சால் நீங்கள் நேரடி அடியை போடலாம், கூடைக்கு அடி போடலாம். போட தெரியாதவங்க இதே போல் ஒவ்வொரு அடியில் 3 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இப்படி சரியாக ஒயரை இப்படி சரியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி நேராக வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒயர் இப்படி இதையும் சரி சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படி இன்ட்டு ஷேப்பில் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். மூணாவது ஒயரை சரி சமமாக மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சுட்டு இந்த 2 ஒயருக்கும் இடையில பாருங்கள் இதே போல் வச்சுக்கணும். இதே போல் வச்சுக்கணும். பழையபடி சொல்கிறேன் நான். இப்படி நேராக இப்படி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரை நேராக வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒயரை சரிசமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி இன்ட்டு ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. மூணாவது ஒயரை இப்படி சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இதை வந்து 2 ஒயர்லேயும் இப்படி போட்டுருங்க. ரெண்டு ஒயர்லேயும் இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி டைட்டாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஒயர் ஃபஸ்ட்டு போட்டோம்ல, இந்த ஒயரை அப்படியே மேலே தூக்கி வைங்க. ஃபஸ்ட்டு போட்ட ஒயரு. இது செகண்ட் போட்ட ஒயரு. முன்பக்கம் இருக்கிறதில்ல, பின்பக்கம் இருக்கிறத எடுத்து இந்த ஒன்றில் மட்டும் வைக்கணும். இந்த ஒன்றில் மட்டும் வைக்கணும். இது வந்து 3வது ஒயரு. இந்த 3வது ஒயர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு இந்த 2 ஒயர்லையும் விடணும். மேலே இருக்கிறதில்ல, கீழே இருக்கிறத எடுத்து பாருங்கள். ரெண்டு ஒயர்லையும் விடணும். விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு விட்டோம்ல, இந்த ஒயர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கிருங்க. நல்லா டைட்டாக மட்டும் போட்டுடணும். இதே போல் வரும். இருந்து போடலாம். இதே போல் திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கணும். திரும்ப போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு பை நல்லா வரும். இதை சரி சமமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒயரையும் இப்படி சரி சமமாக மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இன்ட்டு ஷேப்பில் இப்படி வச்சுக்கோங்க. மூணாவது ஒயரையும் இப்படி சரிசமமாக மடிச்சுக்கிட்டு இந்த 2லையும் ஃபஸ்ட்டு செகண்டு இந்த 2லையும் விடணும். பாருங்கள் இதே போல் விட்டுருணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயரில் பின்னாடி இருக்குல்ல, அந்த ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து இந்த 2வது ஒயர் இருக்குல்ல, மேலே இருக்கிறதில்ல, கீழே இருக்கிற ஒயரை எடுத்து ஒன்றில் மட்டும் விட்டுருங்க. இப்படி ஒன்றில் மட்டும் விட்டுருங்க. விட்டு இது தேர்டு 3வது ஒயர் இருக்குல்ல, இந்த 3வது ஒயரு மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிற ஒயரை 1 2 2லையும் விடணும். மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிறது பாருங்கள் 2லையும் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு செகண்டு 2லையும் விட்டாச்சு. இதை நல்லா பிடிச்சிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு விட்டோம்ல, இந்த ஒயர் வந்து லேசாக கீழே இருக்குங்க. பாருங்கள் நெல்லிக்காய் ஷேப் வந்துடுச்சா, நெல்லிக்காய் டிசைன் வந்துடுச்சு. இதே போல் தான் திரும்ப நீங்கள் போட இதுக்கு போட்டிருந்தா பரவாயில்ல. போட தெரியாதவங்க இதே போல் திரும்ப போட்டு பார்த்துட்டு இருந்தால் வந்துடும். இப்போ வந்து நம்ம அடி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ரோல் ஒயரு சுத்து ஒயரு. இப்போ அடி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு பச்சை கலர் எடுத்துக்கோங்க. இப்படி சரிசமமாக வச்சுக்கணும். 4 ஒயர் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயருக்கு மடித்தா 4 வரும் பாருங்கள், 4 வருது. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒயரு, 10 அடிக்கு வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஒயர் இது. இது வந்து ரோல் ஒயரு, சுத்து ஒயரு. இப்போ வந்து இதிலேருந்து கொஞ்சம் கம்மியாக பாருங்கள், இந்த அளவு கம்மியாக. இது வந்து ரோல் ஒயரு. இது ரோல் ஒயரு. இதை எப்படி நேராக வச்சுக்கோங்க. இதை நம்ம வெட்டி வச்ச 10 அடி வெட்டி வச்சோம்ல அந்த ஒயரு பாருங்கள், இப்படி கிராஸாக வச்சுக்கிறணும். இன்னொரு ஒயரை வந்து இப்படி 2லேயும் போட்டு பாருங்கள் இதே போல் வச்சுக்கிறணும். இது வந்து முன் பக்கம் இருக்கிற ஒயரில் பின் பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இதில் செகண்டாக மாட்டோம்ல இந்த இன்ட்டு ஒயர் போல், இதை வந்து மேலே இருக்கிறதில்ல கீழே இருக்கிற ஒயர் எடுத்து 1ல் மட்டும் விட்டுறணும். 1ல் மட்டும் விட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து 3ஆவதாக மாட்டின ஒயரு மேலே இருக்கிறதில்ல கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2லேயும் விடணும். ஃபஸ்ட்டு செகண்டு இந்த 2லேயும் விடணும். பாருங்க 2லேயும் விட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த ஒயர் இது கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கீழே இந்த ஒயர் இழுத்து அந்த ஒயர் கம்மியாயிட்டே வரும் பாருங்கள், கம்மியாயிடுச்சு. நல்லா டைட்டாக மட்டும் போட்டுறணும். பாருங்கள் நெல்லிக்காய் பின்னல் வந்துடுச்சு. இதே போல் தான் வரும் எல்லாத்துமே. இது வந்து ரோல் ஒயரு, சுத்து ஒயர் இது. இப்போ வந்து இந்த 5 ஒயரையும் விட்டுறணும். 5 ஒயரையும் விட்டு இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 5ஐயும் தனியாக வச்சுட்டு இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல சுத்து ஒயரு அதை இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு 2வது 2 ஒயர் எடுத்து ரெண்டு ஒயர் எடுத்து மடிச்சிருக்கேன், 4ஆக வரும் பாருங்கள். 2 ஒயர் எடுத்து மடிச்சிருக்கேன், அது வந்து 4ஆக வருது. இதை வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கலாம். இது வந்து ரோல் ஒயரு, சுத்து ஒயர் இது. இதை இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த ஒயரை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இன்ட்டு போல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒயரை இப்படி 2க்கு இடையில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒயரு ரோல் ஒயர் சுத்து ஒயர் இருக்குல்ல அதை தூக்கி இப்படி மேலே வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த ஒயர் இருக்குல்ல இதை எடுத்து 1ல் மட்டும் விடணும். 1ல் மட்டும் விட்டாச்சு. 3ஆவது மாட்டோம்ல அந்த ஒயர் இது மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிற ஒயரு, இதை வந்து 2லேயும் மாட்டணும். இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல ஃபஸ்ட்டு விட்டோம்ல அந்த ஒயரை கீழே கொஞ்சம் இறக்கிடுங்க. பாருங்கள் 1 2 முடிச்சு வந்துடுச்சு, 2 பின்னல் வந்துடுச்சு. இது வந்து ரோல் ஒயர் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சம் இந்த 9 ஒயர் இருக்குல்ல மொதல் 5 இப்போ ஒரு 4 9 ஒயரை அப்படியே பின்னுக்கு வச்சுருங்க. பின்னுக்கு வச்சுட்டு அடுத்து 2 ஒயரு பாருங்கள் 2 ஒயர் எடுத்தோம். 2 ஒயர் எடுத்து மடித்தா 4ஆக வரும்.
இப்போ அதை 4ஐயும் சரிசமமாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி 2ஆக மடக்கிக்கிறணும். 2ஆக மடக்கிக்கிறணும். இது வந்து சுற்று வயரு, ரோல் வயரு, சுற்று வயரு. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த வயரை இதே போல் இன்ட்டு போல் வச்சுக்கோங்க. இந்த வயர் இருக்குல்ல, இதை வந்து 2லேயும் மாட்டணும். இப்படி மாட்டி பிடிச்சிக்கோங்க. இது வந்து சுற்று வயரு. இதை தூக்கி மேலே போட்டுருங்க. இந்த வயரை எடுத்து இந்த ஒன்றில் மட்டும் விடணும். செகண்டாக மாட்டினோம்ல, அதில் மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிற வயர் எடுத்து 1 2 2லேயும் விடணும். பாருங்கள், 2லேயும் விட்டாச்சு. இப்போ இந்த வயரு ஃபஸ்ட்டு போட்டோம்ல ரோல் வயருன்ட்டு, அதை கொஞ்சம் கீழே இறக்குனா இந்த ரோல் வயரை ஏன் கீழே இறக்க சொல்கிறேன்ட்டு, இங்கே வந்து டைட் ஆகுறதுக்கோசரம், இங்கே டைட்டாக இருக்குல்ல, இதே போல் டைட் ஆகுறதுக்கோசரம் கீழே வாக்கில் இழுக்கணும். இப்போ 3 போட்டாச்சு. அடுத்து 4. இது வந்து ரோல் வயர், சுற்று வயரு. இதை தான் நீங்கள் மடிக்கணும் பொழுதுனைக்கு. இதை இப்படி மடிச்சுக்கிடலாம். மடிச்சுட்டு இது அடி வெட்டி வச்ச வயரு, 10 அடி வெட்டினோம்ல, அந்த வயர் இது. இதை வந்து இப்படின்ட்டு போல் இப்படி வச்சுக்கிறணும். இதை வந்து 2லேயும் இப்படி மாட்டணும். பாருங்கள், 2லேயும் இப்படி மாட்டணும். மாட்டிட்டு இந்த ரோல் வயருக்கு இருக்குல்ல, அந்த வயரை தூக்கி மேலே வைக்கணும். ரோல் வயர் இது. 2வது இந்த வயர் இருக்குல்ல, மேலே இருக்கிறது இல்லை, அதுக்கு கீழே இருக்கிற வயரு. இதை எடுத்து இந்த 1ல் மட்டும் விடணும். 2வது மாட்டினோம்ல, அதில் மேலே இருக்கிற வயர் இல்லை, கீழே இருக்கிற வயரு. இதை எடுத்து 2லேயும் மாட்டணும். 2 வயருக்குள்ளேயும் இப்படி விடணும். பாருங்கள், விட்டாச்சு. இப்போ இது வந்து ரோல் வயர் ஃபஸ்ட்டு விட்டோம்ல, அந்த வயர் இது. இதை வந்து ஏன் கீழே இழுக்கணும்ட்டா, இங்கே வந்து டைட் ஆகுறதுக்கொசரம் இந்த வயரை கீழே இழுக்கிறோம். இப்போ கீழே இழுக்க இது டைட் ஆகும். பாருங்கள், டைட் ஆகுதில்ல. பாருங்கள், 4 வந்துருச்சு. 1 2 3 4 6 போடணும், 2 போடணும். இதே போல் இந்த வயரை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த வயரை வந்து இன்ட்டு போல் இப்படி வைக்கணும். இந்த வயரை வந்து 2லேயும் இப்படி போட்டுறணும். போட்டு இங்கே டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ கீழே இருக்கிற ரோல் வயரு, அதை வந்து இப்படி மேலே வாக்கில் தூக்கி விடணும். 2வது போட்ட வயர், இந்த வயரை வந்து இந்த 1ல் மட்டும் விடணும். இப்போ 2வது போட்டோம்ல, அந்த வயரில் மேலே இருக்கிற வயர் இல்லை, கீழே இருக்கிற வயரு. இந்த வயரு 1 2 2லேயும் விடணும். விட்டாச்சு. இப்போ இந்த ரோல் வயரை கீழே கொஞ்சம் இழுக்கணும்.
பாருங்கள் 5 1 2 3 4 5 5 போட்டாச்சு. இன்னும் 1 மட்டும் போடணும். இப்போ இதை பூரா பின்னுக்கு வச்சிடலாம். இது வந்து சுத்து வயரு, ரோல் வயரு. இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு வயரு இதை எடுத்து இப்படி இன்ட்டு போல் வச்சுக்கோங்க. அடுத்த வயரை இந்த 2லேயும் மாட்டணும். பாருங்கள் 2லேயும் விட்டாச்சு. இப்போ இந்த ரோல் வயர் வந்து மேலே தூக்கி போடணும். ரெண்டாவதாக மாட்டினோம்ல அந்த வயரை எடுத்து இந்த 1ல் மட்டும் விடணும். 1ல் மட்டும் விடணும். இப்போ ரெண்டாவது மாட்டினோம்ல அந்த வயரை வந்து 1 2 2லையும் விடணும். இப்போ இந்த ரோல் வயர் மாட்டினோம்ல இந்த வயர் வந்து கொஞ்சம் கீழே இருக்குன்னா இந்த வயர் கம்மியாகிட்டே வரும். பாருங்கள் இந்த வயர் கம்மியாகிட்டே வருது. இங்கே டைட் ஆகிடும் கீழே. ஒன்று 2 3 4 5 6 இப்போ வந்து 6 பின்னல் போட்டாச்சு. அடுத்து இந்த பட்ரோஸு இதில் வந்து 15 போடணும். 15 போட்டுடலாம். பாருங்கள் பச்சை கலர் வந்து 1 2 3 4 5 6 6 போட்டாச்சு. இப்போ வந்து ரோஸும் பச்சையும் சேர்ந்து இதே போல் 15 போடணும். போட்டுடலாம். பாருங்கள் 15 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 போட்டாச்சு. ஃபஸ்ட்டு 6 பச்சை 1 2 3 4 5 6 6 பச்சை இது வந்து 15 போடணும். 15 போட்டாச்சு. இன்னும் அடுத்து இதே போல் 6 பச்சை இந்த பக்கம் போடணும்.
இதே போல் 6 பச்சை போடணும், 1 போட்டாச்சு. நான் அடுத்து 5 போடணும், 5 போட்டு பார்க்கலாம்.